நீ அவனா 10 மணி தான் கேக்குறான் 10 மணி தான் கேக்குறான் ஆமா பாகிஸ்தானோட சுந்தரானா தெரியுமா கடல போனா சேம் ரேட் கிடைக்கும் போடு ஏய் அது காலகாலமா மண்டை தான போயிட்டு இருக்காரு என்னடா பயந்துட்டியா மறந்துட்டியா சீவிரா இது அவன் ஏற மாட்டான் மைக் முதல்ல பேட் பண்ணிட்டு இருக்காரு சூடானா 3 டவுனா யார் பசி சூடான் பசி வந்து பசி 3 யார் அவன் மட்டும் ரேஞ்ச் இருக்கியா இந்த பொண்ணு அப்ப அவருக்கு அதான் உடனே கேட்ட மைக் நீங்க பத்தி ஐயா இந்த பையடா ஐயா மைக்கல் முன்னாடி தான் கவனிக்கவே இல்லை அவர் ஓடி மையான பேர் வச்சாங்க அது இப்ப கேட்ச் பண்ணுது மையனா 5 ஓவர் போட்டு விக்கெட் மிஸ் நீ அதுக்கு போய் 6 கொடுக்காம இருந்தா ட்ரை பண்ணிருக்கலாம் முனியால் 6 கொடுக்காம இருந்தா அதுவும் பிடிச்சிக்கலாம் தல்லாடும் இந்த பேட்டை பாத்தீங்க பாருங்க என்ன பாத்தீங்களா போடு அவ்வளவுதான் good shot ma hey Sriram குடுக்கலாமா பையனுக்கு ஹாடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சு பாருங்க அப்பவே யோசிச்சேன் கேமரா ஆன் பண்றேன் வின் கீப்பர் அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு அதுதான் வைக்காம இருந்தேன் ஸ்போர்ட்ஸ் மாமகம் அதுல 45 நாட் அவுட் இந்த மேட்ச் முக்கிய தம்பி ஏய் அன்னைக்கு ஏது 10 மேட்ச்ல எப்படி அவுட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒழுங்கா வைடா தம்பி ரெடி பாய்ஸ் அவன் பாடி அட்டாக் பண்ணிட்டே இருந்தான் ஃப்ரண்ட்ல போய் ஆடுனா ஸ்லோ பால் பண்ணுறா பவுலர் சிங்க த்ரோ அடிச்சதுக்கு மச்சான் என் பக்கம் அடிச்சான் அது ஸ்லோவா தான் அடிச்சான் நல்லா அட்டாக் பண்ணிட்டேன் எல்லாம் வந்து சிஎஸ்கே லி ஸ்லோவா அந்த நல்லா ஆடுறான் நான் ஃப்ரைடே வரும்போது உல்ஃப் பேக் வரும்போது ஒரே ஒரு பேட்டிங் ஆடுனா குட் ஷாட் பிளேட் சூப்பர் ஷாட் நைஸ் ஆன் விவிகே பிளேட் ரெண்டு ஒழுங்கா பண்ணு இல்ல பேட்டிங் ஏன் கம்பரா இருக்கா ஃபீல்டிங் வந்து கடவுள் தண்ணி கண்டற ஒரே ஒரு நான் ஒரு டிப்ஸ் ஒரு ரெண்டு இன்னொரு டிப்ஸ் என்ன பண்றது சரிவா ஃப்ரெண்ட்ல வந்து பால் யார் எடுப்பா கொஞ்சம் தண்ணி கான் யூஸ் பண்றேன் ஹெல்ப் பண்றேன் அப்படி இல்லடா இவ்வளவு சூப்பரா ஒன்னு சூப்பரா நான் அவன் த்ரீனே இப்ப செம ட்ரான்ஸ்ஃபர் சூப்பரா ஆடுறான் ஆனா என்ன கொஞ்சம் வெஸ்ட் இண்டீஸ்லாம் அப்படி ஆனா நல்லா இருக்கும் லீக்ல மட்டும் 9 ரன் 100 ரன் என்ன ஸ்ப்ரே கார்டு கேக்குறாங்க யாருக்கு வர யாருக்கு ஏய் ஸ்ரீராம் வாடா ஓடுறா எடுத்துட்டு போடா நான் போல எடுத்துடா டா எடுத்து போ கமான் ஜூனியர்ஸ் ரொம்ப ராக் பண்றீங்க அண்ணா நான் வெளில போறேன் வெளில பாத்தீங்கன்னா எல்லாரும் குரூப்ல ஏய்
உள்ள போட்டா போனே வெளில வெளில பண்ணுச்சு அதோட எதுவுமே கிடையாது போலே போலான்னு இருந்தேன் நீ நல்லா ஃபீலிங் பண்ண நீதானா போன வாரம் அந்த மாதிரி நடந்தது இல்ல மேட்ச் பாருங்க இல்ல மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்கு அடிச்சாங்க இல்ல ஸ்கோர் 140 ரெண்டாவது கேட்ச் 25 ஆல்ல அவங்க 22 ஆல் அவுட் ஸ்ரீராம் சித்தி விநாயக் கீழே ஒரு பவுச் இருக்குல்ல அதே மாதிரி ஆப்போசிட் இல்ல எல்லா பாலும் ஓடி போறாங்க இங்க பாருண்ணா இல்ல தானே இந்த இது பால் ஆடுவாங்க ஃபிளாட் ஆடுவாங்க நேரே வச்சிட்டீங்க தூக்கு பண்ணா வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணி ஏனா வந்தோன சில பேர் பொறுமையா ஆடுவாங்க ஆடுறதுக்கு டிஃபென்ஸ் ஆடுன்னு தெரியல லாங் ஆஃப் லாங் அநியாயம் வெரி பியூட்டிஃபுல் ஏய் ஒண்ணு மாதிரி பேட்ஸ்மேன் பண்ணா உனக்கு டிஃபென்ஸ் தெரியல உனக்கு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர் அது பேரு உங்கள மாதிரி என்ன நீங்க உங்களோட ஸ்கோர் அந்த ரன்ஸ் இது பாருங்க பவுண்டரிஸ்ல தான் ஃபுல்லா எடுத்துறீங்க கிட்டத்தட்ட நைஸ் பேட்டிங் போ உள்ள சமீர் உள்ள थैंक यू ப்ரோ நம்ம ஆவரேஜ் ஸ்கோர் இந்த டீமோட ஆவரேஜ் ஸ்கோர் அதிகமாயிருச்சு எக்ஸ்பென்ஸ் ஸ்பேஸ் சைபன் சிசில ஆமா நீங்க லாஸ்ட் 5 மேட்ச் அங்க போட்டு இருக்கீங்க ஆமா நான் அது ஆக்சுவலி நம்மளுக்கு 20% ரொம்ப கம்மியா இருந்தது அதான் ராசி எனக்கு அதான் ராசி இல்ல ராசி நீ போய் பாருங்க கரெக்ட் தான் மேக குயிலே மேக குயிலே கவர்ஸ்ல சூப்பரா ஆடுறான் நானும் ரெண்டாவது இந்த மாதிரி தான் அப்படிதானே போட்டேன் செகண்ட் ஓவர் 5 சூப்பரா போட்டா மேக குயிலே போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் பேத்து கேட்டது ரெண்டு பேரும் பேசி ஆடுங்க ஜாலியா ஷான் கீழே குனிஞ்சு ஆடுங்க ஷான் பால் எழுந்திருக்கல கீழே குனிஞ்சு ஆடுங்க அன்பு அண்ணா உங்க பேச்சு கேட்டு போட்டேன் போட்டதுக்கு அப்புறம் ஏன் இப்படி போடுறீங்க நீ இந்த மேட்ச் லாஸ்ட் 3 பால் நான் போட்ட மாதிரி போட்டேன் 6 அடிச்ச பால் தான் நீங்க சொன்ன மாதிரி போட்டேன் மனசாட்சி வேணாம் மனசாட்சி இல்லாம என்ன ப்ரோ வேணாம்னு சொல்லுங்க ப்ரோ கால் எதுக்கு பிடிக்க போறீங்க நீ சொன்னல நான் ரெக்கார்டிங் ஜேக வேண்டியத பாரு வாட்ஸ்அப்ல சொல்லுவாங்க யோ அவுட் சைடு ஆஃப் போடியான் அடுத்த பால் அவுட் சைடு ஆஃப் நான் இங்க ஃப்ரண்ட்ல வந்து அத அடிச்சிடுவேன் அது யோ அவுட் சைடு ஆஃப் மண்டே தான் போறாரு இப்போ போட்டு அவுட் சைடு ஆஃப் தான் வாட்ஸ்அப்ல அப்படியே கத்துவார் ரெக்கார்டிங்ல தக்கா பால் காமிங்க அன்னைக்கு வந்து சாயனா டக்கூட் ஆன கூட பிரச்சனை இல்ல நீங்க குரூப்ல போட்டுருவேன்னு தான் பயந்துட்டார் அங்க விட்டதுக்கு அதெல்லாம் ஆடும்போது அப்புறம் அவள் சொல்றோம்ல எக்ஸலென்ட் குட் ஷாட் ஃபுல்லா ஆட வேண்டியது நான் நாலாவது ஓவர் போடும்போது என்ன சொன்னேன் இந்த அளவுக்கு கோல் போடுறதுன்னு கேட்டீங்கன்னா டெத் ஓவர்ல போட்டா குழந்துருவாங்க ஆல்ரெடி ரெண்டு நிறைய போயிருச்சு அப்புறம் என்ன பண்றது வாவ் பாய் ஃபீலிங்கா குட் ஒருத்தரா இப்படி புடிச்சீங்கடா ஐயா நீட்றது கூட இல்லடா நீ இதே ரைட்ல இதே மாதிரி தான் அதுதான் நம்ம சரியான த்ரோ அப்படியே கரெக்ட்டா கைய வச்சு பின்னாடியே அந்த பால் அவர்தான்
வேற லெவல் அதெல்லாம் ஓகே இங்க வா அங்க இங்க வாங்க நல்லா போட ஆரம்பிச்சான் முதல் பாலே போட்டதாச்சு ஸ்டம்ப் கிட்ட போச்சு நீங்க போட்டது அப்படியே அது ஆனா அந்த ஓவர்ஸ்ல சூப்பரா அல்டிமேட் நீ அப்படியே நிக்காதடா ஓடி எடுடா அந்த பழக்கம் வர மாட்டேங்குது கேளுங்க அன்பா குட் வர்க்கனா அதனால கார்டு வச்சிருக்கேன் ஒரு ரன் சேவ் பண்ணிட்டேன் அதான் ஒரு ரன் சேவ் பண்ணிட்டேன் பெருமையாக உணர்கிறேன் யார் சொன்னா இல்ல சித்து இல்லையா நான் சித்து 17 ரன் போகடான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னன்னா பால் மாதிரி விக்கெட்ஸ்ல ஆடுறான் அப்புறம் பால வாட்ச் பண்ணனும் பேசாம நிக்க கூடாது இல்ல அவன் முத்தைய முறையில நான் இன்டர்வியூல என்ன தெரியுமா சொன்னா போடு ரெண்டு நோ 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 பாத்து ஓடிக்கோங்க கமான் ஷாட் நல்லா மிடில்ல பண்ணல நல்லா அடிக்கலாம் நான் வந்து பால்ல என்னால 8 விக்கெட் எடுக்க முடியல நான் நல்ல போலவே கிடையாது அப்படி சொல்லிட்டு ஆடுவோம் கும்பளேரியா நீட் வா முத்தைய முறை ஏ அம்ஜா 10 ரன் இன்னைக்கு ஸ்ரீலங்கா எனக்கு ஜிஓஎல் இல்லனா ரொம்ப அசப்பட்டேன் ஓபனிங் இறங்கி அடி ரன் வைசாக்கு சொல்லி வைசாக்கு அடிக்கவே இல்ல வெல் பிளேட் வீவிகே நீ ஆடி இருக்கியா அவனுக்கு பேட்டிங் போல வீவிகே போ பிளேட் நைஸ் ஆன் வெல் ப்ளே ஒரு வாரம் போ உங்களுக்கு இப்படி பாராட்டுற மாதிரி பண்ணுங்க ஃபீல்டிங் ஃபீல்டிங் இன்னிங்லாம் சொல்ல முடியாது அட ஏபிஎஸ் பிரேக் எக்ஸாம்பிள் நீதான்டா அண்ணா உங்க உங்களோட அநியாயம் அது பாருங்க இப்படியா ஏபிஎஸ் பிரேக் எக்ஸாம்பிள் என்ன வாங்கி போடுறீங்களா அதான் இப்ப பாப்புலர் ஆவல இல்ல அதுக்கு சந்தோஷப்படுறேன் வந்து ஊட்பாக்கு டக்கோட்டா இருக்கு அனுப்ப மாட்டேன் 2 டவுன் எடுப்பா இவனே கீழ அனுப்புங்க போனாலும் அப்படிதானே பண்ணிருக்காரு இல்ல நான் 5 டவுனே போறேன் ஓப்பனிங் வந்து 5 டவுன் வரைக்கும் எல்லா பொசிஷனும் போயாச்சு இல்ல போனார் பை எனக்கு வந்து 10:30 மணிக்கு முடியறானா 7:30 மணிக்கு வந்து 30 ஓவர்ஸ் அப்படின்றாங்க 2 டவுன் வந்து ஜெயில அனுப்பிட்டு இவரை நான் கீழ இறங்குறேன் ஏனா அவன் ஓப்பனிங் நான் 2 டவுன் ஆடுறேன் வைட் பால் சர்க்கு போகுது டேய் அவன் வேற டைம் எடுத்து ஆடுவான் அவன் வந்து ஓப்பனிங் போனதுல அடிச்சான் அவன் வந்து ஓப்பனிங் போறேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் வந்துட்டு டுடே ஐ பிளே அட் தி போல் அப்படினு அவனே மேல ஆளு அனுப்பிடுறான் 500 600 அந்த மாதிரி ஒரு இவனுக்கு மேல 500 ரூபாய் தானா 10 15 சரி 500 தானா 46 நல்லா போடலாம் ஸ்ரீராம் சார் ரிச் கை 600 சொல்லிருக்காங்க ஸ்ரீராம் சார் ரிச் கை பேக் கனடா எல்லாரும் நீ கமிஷன் கொடுக்கல நீ வெயிட் போய் வாங்கிட்டோம் என்னடா பேசி வேஸ்ட் பண்ணடா ஏய் ரன்னப்பா என்னப்பா இப்ப பரவற அளவுக்கு நல்லா இருக்கனா ஷானனா பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கு 446 குட் ஆன் முடியாது ஆட்டா அதுதான் நான் அதான் நினைச்சேன் உங்களுக்கு போட்டோன்னு சரி நீங்க வேட்டை இருக்கு வாட்ச் பண்ணி பிடிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த புதுப்பேட்டையில வரும்ல நான்
ஏன் போகறேன்னா நீ பால் லைன் பண்ணி ஒரு 4 நிமிஷம் மாமா அவுட் போனாலும் பாடி இல்ல அது அந்த ரைட்ல பேட்டிங் bowling பால் நீ போறதான் ஃபர்ஸ்ட் டோல் அவுட் பால் அப்படியே போச்சு ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டு பால் அங்க ரெண்டு பால் அப்படியே பால் லைன் பாலே அப்படி வருது you are running that way பால் தான் வந்து எங்க நிக்குது நான் டுவர்ட்ஸ் மோஸ்ட்லி லெஃப்ட் சைடு போறேன் ராங் சைடு போறேன்னா உங்களுக்கு கஷ்டம் அதான் சொல்றேன் ராங் சைடு போறது கஷ்டம் ஸ்கோர் என்ன 46 நைஸ் ஆன் அதுக்கு பாடி இப்படி வை அப்பதான் நீ வந்து முட்டி போட்டனா போடும் அவன் அப்படி தான் பண்றான் சைடுல பண்றான் அங்க அந்த கிரவுண்ட்ல கரெக்ட்டா சைடுல வருடா முட்டி போடாத சைடு வேஸ்ல முட்டி போட்டா ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா போட்ட இப்படி ஓடுற இந்த கேப்ல போகுது இப்படி போடணும் படியோட இப்படி உள்ள போடு ஓகேவா பிளேட் நைஸ் ஷாட் சென்டர்ல கேப் நீ கேப் இவ்ளோ ஸ்டிக் போடுறா விக்கெட் பேட் அப்பதான் வந்து உங்களுக்கு செகண்ட் போடுறாங்க ஓன் லீக் நல்ல மார்க் வந்துட்டா ஸ்டார்ட் போடும்போது பாக்குறேன் ஜீரோ இருக்காரு அதாவது அடுத்த வர 3 பிளேயரை சேர்ந்து ஈக்குவல் பண்ண ரன் ஈக்குவல் பண்ணா அவர் இருக்காரு ஸ்டாப் பண்ணனும் 4 சாவு போய் ஐ அப்படி பார்த்து அன்பன இப்பதான் நான் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஜூலைல இருந்தா சொல்றா அந்த லிஸ்ட்ல வந்து விவேக் என்னோட லோவர் ஸ்ட்ரைக் ரேட் என்ன பேசிட்டு படுசாட்சியெல்லாம் ஓடுறீங்களே ஆளை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பிட்டேன் டீம் மட்டும் தான் ஓகே ட்ரை பண்றேன் ஐயா போடுங்க எஸ் வாவ் பியூட்டிஃபுல் மா என்ன நீ சேவகரி ஃபர்ஸ்ட் ஒரே போடு அது ஸ்பின்னர் கிடையாதுடா மனுஷன் நீங்க வேற லெவல் பாருங்க சைக்கிள் ரைடரா போறீங்க கம்மியா இருக்கு நாட் இனஃப் அவர் சீக்ரெட் ஆனா கொஞ்சம் ஓபன் ஆமா 120 தான் இருக்கு அவருக்கு வந்து 200 போன் ஆசைப்படுது இல்ல இவ்வளவு தடவை இந்த லெந்த் 10th ஓவர்ல இருந்து 25 நல்லா ஆடுறாரு டீம் கிட்ட பால் கரெக்ட்டா இருக்கு எஸ் நான் தெரியும்னா அதான் சொல்றேன் ஸ்டார்ட் கேஜி ஒன்லி பாத்து மனுஷன் இவரு ஜிஎபி ஓட்டறான் ஓபன் ஓகே குட் கால் அவருக்கு அட்வான்டேஜ் நீங்க ஆஃப்ல போட்டாலே அடிச்சிடலாம் பால் பண்ணனும் ஃபீல்டிங் பண்ணனும் கட்டுதான்டா இல்ல எக்ஸ்பென்ஸ் ஸ்டார்ட் பண்ண 2011 அந்த டைம்ல அனில் ஒருத்தர் இருந்தான் அனில் தினேஷ் அட்டு அதுக்கு ரெண்டு பேரும் ஓபனிங் போவாங்க பட்டி இல்ல பட்டி பவுலர் அனிலும் தினேஷும் பேட்டிங் பட்டில வந்து கடைசி இறங்கி அடிப்பார் அப்ப அடிப்பார் தான் இவங்களை வச்சுதான் மீதி 8 பேரும் அப்படின்னு சொல்றேன் இவங்க ஆப்போனன்ட் அவங்க உசுறு போட்டு ஆடுவாங்க நாம கூட ஒரு 2 ஓவர் 3 ஓவர் நடு எந்த பேட் சப்போர்ட் பண்ணவே போதும் வாங்க உள்ள போயிட்டு இருக்கேன்னா அப்படியே பேசி ஆடிக்கலாம் yes monitor those stuff Michael Lassi perform any task any ரெண்டு பால் தான் கரெக்டா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அடங்கப்பா போறோம் அவ்வளவுதான் ரொம்ப ஸ்ட்ரைட்ல போகாதீங்க அன்புனாவா இருக்கான் அன்புக்கு அப்புறம் அவ்வளவுதான் வாங்க
சரி சாய் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் ஐ ஆன் லீவ் டீம் எல்லாரும் தான் வீக்கெண்ட் போவா அதுக்கு அடுத்த வீக்கெண்ட் ஊருக்கு பர்மனண்டா இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கடா இந்த வார்த்தை வரலையே பார்த்துக்கிறேன் டீம் என்னன்னா கமான் வருது அண்ணா ப்ளீஸ் சாயை கூட்டி வெயிட் பண்ணலாம் வருது இவரே நீ லீவுன்னு போறானா 200% விச்சுல கண்ட்ரோல் பண்ற டீம் நான் பாத்துக்கிறேன். அதுதான் உங்களுக்கு இதோட ஏதோ பெரிய வேலை இருக்கு, போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கலாம் டீடா போடு அடிக்க போறேன் உட்கார்றதுக்கு இடம் இருக்கா? அவனுக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணி கொடுங்க. அண்ணன் வந்துருச்சு, ஜாலியா இருக்கு. அவனே போட்டு கொடுத்துட்டு இருந்தான், அவனை போய் அடிக்க போய் ஆஃப் சைடே எடுத்துருக்கலாம் நீங்க. லைனே கிடைக்கல. ஒரு பால் நீங்க விட்டு கூட பார்த்துருக்கோம். நல்லா ஆடுவான். கடைசி மொமெண்ட்ல நான் சொன்னேன் அவன் ஷார்ட்டா ஒரு இது பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வைடா போட்டு எடுத்துட்டாங்க 90 ரன்ஸ் 5 ஓவர்ஸ். கடைசி நேரத்துல நான் அங்க தான் அடிக்கணும் பால் வந்துச்சு. கடைசி நேரத்துல ரொம்ப கிரிக்கெட் வந்து பார்க்கணும்ல, அதான் ஸ்கோர் கார்டு வருது. அதான் நல்லா வந்தாங்க. ராகேஷ் அவங்களோட நான் பேசே இல்ல, ஸ்லோவா தான் ஸ்கோர் கார்டு அந்த வைடு போட்ட பாலே நீ அடி. அவ்வளவு ஸ்லோவா போறான். நீ வளைச்சு அடிச்சீனா போயிடு வெளிய. போயிடுச்சு. ஐயோ ஈஸி. அவனுக்கு ஷார்ட் சாய் தினேஷ் கப்ரா அதுதான் உங்க லெக் சைடுல போடுவாங்கன்னு நினைச்சீங்களா? தானனா லெக் சைடுல போடுவாங்கன்னு நினைச்சீங்களா? வந்துருச்சாப்பா? அதான் என்ன நினைச்சேன்னு தெரியல. நான் அந்த பக்கம் ஆஃப் பாத்தியா அப்படி நான் தரேனா அழகா போட்டு விட்டுறேன். புரியல. வந்துருச்சா? குட் பேட்டிங் அன்பே. நான் ரெக்வெஸ்ட் ரைட் பண்ணேன். அவன் விக்கெட் விடாம இருக்கணும். அவ்வளவு ராசி உள்ளடா லெஃப்ட் ரைட் பண்ணி அவங்க ரைட் போடவே போறாங்க. அதான் விவேக் சொன்னாங்க நில்லு நான் அடிச்சிட்டே இருக்கேன். நல்லா இல்லையே இது கேட்கறதுக்கு. எனக்கு தான் வந்து இப்போ 10 வைடு எனக்கு 10 வைடு போட்டு ரன்னிங் முதல்ல இன்டென்ஷன் தான் போலர் குட் பாய் 2 வைடு போட்டு ஹலோ ஏப்பா 3 ஃபீல்டர் வெளில இருக்குப்பா அம்பேர் சார். நோ பால் ஸ்டீவ் ப்ரோ 3 ஃபீல்டர் வெளில இருக்கு. 3 ஃபீல்டர். ஆமா இவரு அங்க இங்க 3 பாலுமே நோ பாலா? நோ பாலா? கொடுத்துட்டாரு. 3 ஃபீல்டர் இல்ல. நைஸ் ஆன் வீக் கையில பேட்ல இருக்கு சென்டர்ல மாட்டல. இவர் இருக்காரு, அவர் பின்னாடி போயிட்டாரு அவசரப்பட்டு. இன்னும் பவர் பிளே முடியலையா? 6வது ஓவர் 5 ஓவர். என்ன ஆடணும் எந்த ஒண்ணு கூட ஸ்விட்ச் பண்ணுவாங்க.
அப்பா ஆமா பேட்டப்பா ஃப்ரீ கிட்ட செம்மையா யூஸ் பண்ண இன்னும் பேச முடியாது போல இருக்கு படப்பண்ணியா என்ன பண்ணுவாங்க ஆமா ஆமா வயிற்றுலேயே அடிக்கணும் அதெல்லாம் என்னமோ தெரியல ஒரு வாட்டி நான் இருந்தேன் இல்ல நான் உங்களுக்கு பாடி கிட்ட போகிற மாதிரி இருந்தாலும் ஆடும்போது வீக் என்ன நல்லா இருக்கும் ஆடும்போது வீக் என்ன அடுத்த மேட்ச் ஓப்பனிங் போனேன் நீங்க அந்த ஆக்ஷன் கொடுத்து பார்த்து கொடுத்தாங்க ஈஸி பாய் பரவாயில்ல ஆனா மூணாவது போடே எங்கேயோ போ பார்த்தாலாம் ரன்ன பால் தான் ரன்ன பால் தான் டாய் அம்ஜத வர வேணாம்னு சொல்லுங்க நான் வந்தா நானே ஓபனிங் ஆடுறேன் ஆமா அவரை பின்னாடி வச்சுக்கலாம் அவர் எங்க போனாலும் அந்த இவங்க ரெண்டு ஆடுவாரு எங்க போனாலும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் வந்து வேற ஏதோ சொல்லுவாங்க ஆமா இல்ல நான் ஆடினா ஒண்ணும் சொல்ல மாட்டேன் இல்ல கால் ஏசி நான் ஒரு வாட்டி கேட்டேன் நான் 20 நிமிஷம் இடம் தெரியாம சுத்திட்டு இருக்கேன் அது என்னமோ திரும்ப ஒருத்தர் நல்ல கேட்டு அந்த தண்ணி உட்காந்துருக்கேன் சரி இது இந்த கண்டிப்பாக எல்லாம் போறாங்க அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாம இருக்கு அந்த சைடு உள்ள தெரியும் எனக்கு சொன்னேன் இவ்வளவு தூரம் வேணாம்னு சொன்னேன் போன வாரம் பாதிலே பண்ணுங்க காந்தி வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் மேட்ச் தான் முடிஞ்சிருச்சு ஆரஞ்சு வரணும் மற்றவங்க 12 தானே 13டா போன வாரம் ஃபீல்டிங் ஆள் மாற்றி 2 பேரும் வெளியில் எனக்கு தெரியும்ல நானும் சாயந்தரம் தானே வெளியே வந்தேன் அதுதான் நீங்கள் இப்போ ஃபுல்லாக ஃபீல்டிங் பண்ணிட்டு ஃபீல்டிங் பண்ணிட்டு தான் போனேன் பேட்டிங் அப்போ தானே போனேன் ஃபீல்டிங் அப்போ போகலையா ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் தானே நான் ஆடி உள்ள வந்து எல்லாம் ஓடணும்டா அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஃபுல்லாலாம் இருக்கிறதே கஷ்டம் தான் எனக்கு அதான் பிரச்சனை சொல்லி சீரியல் சொல்லுங்கள் நானும் இன்டென்ட் காமிக்கிறேன் சுச்சுவேஷன் சொல்லுங்கள் அவர் கேட்டு போகிறார் 11 பேர் இருந்து போனீங்கன்னா அது தப்பு 12 பேர் இருந்து போனால் தப்பு 12 பேர் இருந்தால் போகக்கூடாது 12 பேர் மற்றவங்க அடிப்பட்டு ஃபீல்டிங் மாற்றினா ஃபீல்டிங்கில் போக முடியாது கண்ணு பேட்டிங்கில் போகலாம் நீங்கள் அதை சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எனக்கு பேட்டிங் கிடைக்காது உனக்கு மட்டும் இல்ல அப்புறம் சேர்த்து காமிக்கிற மாதிரி இருக்கு அவன்கிட்ட சொன்ன ஷார்ட் பால் போடுவான் கரெக்டாக அவன் எட்ஜ் வாங்கிட்டு மேலே ஆனால் பேட்டில் இத்தனையும் வந்து நீ அதே பால் அதே பால் நெட் ஒரு காலம் எனக்கு என்னடா தெரியும் பார்த்தா 6 மணிக்கு எப்போவுமே இந்த அண்ணாமலை நைட்டு சிலது இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். நேற்று மீனா கூப்பிட்டு பேசினேன்னா 9:50 மேலே பேசினேன். வீட்டுக்கு போ 10 காலாச்சு அப்படியே போய் அவளுக்கு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே படுத்துட்டேன் போனேன். அவ்வளோ டயர்டு. அவள் அனுப்பிச்சிருக்கா நைட்டு ஏதோ ஒன்று. காலையில் எழுந்திரிச்சு பல வேலையில் அதையும் பார்க்கல. வர வேலை தான் ஃபோன் பண்ணேன். என்ல நீ வந்துருக்கல இது மாதிரி வந்து அவள் அந்த பிள்ளை தாழ்ந்து கடைசியில் பார்த்தா அது வந்து பார்க்கவே இல்லை.
பார்க்குறாங்க. நீ அதுக்கப்புறம் வந்து ஆவி பிடிக்க போகிறேன்னு ஆவியை பிடிச்சியா இல்லை ஆவி ஒன்றை பிடிச்சதான்னு கேட்டேன். இது ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டு அதோட நானும் போய் பார்க்கலப்பா ஒன்று நீ அது தூங்கிடுவா அப்படின்னு நினச்சேன். நான் எல்லாம் வேலைக்கு வந்தால் நெட்டு ஒர்க் ஆகல. நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. 12:45 அடுத்து இதுங்கிறான். கூட கத்த மாட்டாங்க. நம்மள பிளம்பர் கேக்குறாங்க. அன்பு இல்லையா? அதான் கவுண்டர் கொடுத்துருப்பாரு. ஏர்டெல் தான் உள்ள கிடையாது. வெளியில இருந்தால் ஏர்டெல் தான் போடுவாங்க. ஏர்டெல் தான் உள்ள கிடையாது. வந்து நான் போய் வைஃபை அதோட கனெக்ட் ஆகிருக்கும் மொபைல் டயக்னோஸ்டிக் ஒர்க்காக செக் பண்ணுறது. பிளேட் 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 விவிகே பிளேட் 12:45 தூக்கி போடலாம் ஃப்ரண்ட்ல ஆடவே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. தூக்கி போடலாம் சத்யா. யாருக்கு லேப்டாப் ரமேஷ் வேலை செய்யணுமா அண்ணா கிட்ட வாங்கி வேலை செய்ய சொல்லுவாங்க. யார் வேலை செய்யணுமோ லேப்டாப் வேலை செய்யணும்டா. கரெக்டாக தான் பண்ணுவாங்க. போல இருக்கு. நம்ம அங்கே போய் நம்மளால கையிலே பிடிக்க அடிச்சு அடிச்சு போடுற சத்யா. அம்ஜதோட கேம் வந்து 10 பால் தான். அவன் எவ்வளோ மேக்ஸிமைஸ் அடிக்க முடியுமோ அவ்வளோ ஆனால் அவனுக்கு இந்த மாதிரி போலர்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப காமாக வைடு வைடெலாம் போகிற மாதிரி போலர்ஸ் அடிச்சிடும். எப்படி ஒரு 70-80 அடிச்சிடும் கண்டிப்பாக. நீங்கள் அதனால தான் அங்கேயில் போயிட்டு நீங்கள் மிடில் ஓவரில் இறங்கிங்கன்னு வச்சிங்களேன் அட்டர் வேஸ்ட். லாஸ்ட் 5 இல்லாட்டி ஃபர்ஸ்ட் 5. லாஸ்ட் 5ல அவன் வந்து பயத்திலே அவுட் ஆயிடுவான் அடிக்கணுன்றதுனால. ஃபர்ஸ்ட் 5 வந்து பயட மாட்டான். ஆனால் வெங்கி ஃபர்ஸ்ட் பால் 6 ஃபர்ஸ்ட் பால் 4 என்ன வேணாலும் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் பால் அவனுக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னா அவன் யோசிக்கவே மாட்டான். வாங்கிக்கோ அது பரவாயில்ல நல்லா இருக்கு சத்யா. இங்கே சிக்னல் கிடைக்கல. என்னன்னு கேட்டு சொன்னேன். இல்லைன்னா என்னன்னு கேட்டு நோட் பண்ண அந்த கேபிட்டல் பென்ஸாக தான் கால் பண்ணியிருக்காரு. ரொம்ப வெளியே உள்ள போயிட்டு முகப்பட்டு இருக்காங்க. வீட்டு வழியாக தானே காரில் போகிறதுனால இந்த எங்கே அந்த கார் எங்கே இந்த பக்கத்து என்ட்ரியா இந்த பக்கம் தான் என்ட்ரி. நாங்கள் அங்கே இறங்கி இதில் தான் டோர்னமெண்ட் கேமரா முன்னாடி ஓடு. அப்பதான் உன்னோட ஷூ தெரியும். சாய் போட்டு அவசரப்பட்டு வந்துடாதீங்க. சரி ஆயிடுச்சு, ஒரு 2 hour ஆயிடுச்சு.
இன்னைக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தா எதுக்கு பலாரம் அந்த பால் நீ அடிச்சு எனக்கு தெரியல நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பவுன்சர் பால் நம்ம கையில வந்து இல்ல ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிக்க முடியல முன்னாடி ஒரு ஃபோன் ஃபுட்க்கு பாரு 2 6 போய் ஆடுங்க ஓடு வா வாட் a shot வாட் அ மேன் வாட் அ பவர் லாஸ்ட் ஓவர் அட்லீஸ்ட் ஹைவே அடிக்க சரி சரி பாடி லைன் போட்டு ஆட மாட்டேங்கிறாரு அது பாடி மேலே போறதுனால எல்பிடபிள்யூ ஆகும் கேட்ச் பிடிக்கவே எதுக்கு நீங்க போறீங்க அங்க ஐயோ பால் விடுங்க பண்டட் அப் गाइस பிளேட் கம் ஆன் சூப்பர் சூப்பர் 100 10 ஓவர்ல அது சாய் அது ஸ்ரீ தான் சொன்னாரு நீங்க அவங்களே ஆட்டணும் அவங்களே போறாங்க தினேஷ் வந்து இங்க வந்து சொல்றாரு அவர்தான் இல்ல நம்ம நல்ல ஃபாஸ்டா ஆடுறோம் எனக்கு அங்க போய் நிக்கிறேன் கண்ணே தெரியும் ஷான் நாங்க கண்ணு தெரியல எனக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு படங்களும் தெரியலையா பரவாயில்ல நான் வயசு இல்ல பொறுமையா மடக்கே எங்கடா அந்த க்ளவ் ஸ்ரீராம் 100 ரன் இம்பார்ட்டன்ட் மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்தாரு இல்ல இங்க ஃபர்ஸ்ட் கார்டே ஊர பக்கம் தாண்டி 30 ஓவர் மடக்கே 30 ஓவர்ஸ் சூப்பர் அவ்வளவுதான் ஏடு நான் வாங்கிருக்கேன் நைஸா அன்புகான் சூப்பர் அன்புகான் அவ்வளோ 100 என்ன ஜூஸ் வேணுமா பிரிச்சு மேய்ச்சிட்டாரு நல்லா ஆடுறீங்க வாங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்காருங்க வந்துருவாருங்க தப்பு என்ன தெரியுமா தானா கமெண்ட் நீங்க கூப்பிட்டீங்க வந்துட்டு அடி பாரு மெஷின் கூலிங் போறது ஏய் நான் தான் ஜெயிக்கிற மாதிரி போட்டேன் நீ எவ்வளோ அடிக்கணும்னா இன்னும் ஒரு 91 அடிக்கணும் 91 ஸ்லோ பால் மிஸ் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டா பேட்டிங் வெயிட் ப்ரோ பரவாயில்ல ஏய் தினேஷ் பேட் பண்ணியா சாய் நீங்க ஹெல்ப் ஸ்லோ பால் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டீங்க எல்லா பால் மிஸ் பண்ணா கடைசி பால் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு ஏன் வேக் ப்ரோ அவ்வளவு டார்கெட் பண்றீங்க அவரை போட்டு இல்ல நீங்க டார்கெட் தான் பண்ணிட்டு ஒன்னு ஸ்பின் நம்ம டார்கெட் பண்ணோம் இல்ல நம்ம ஸ்பின் டார்கெட் பண்ணோம் 2 4 அது பேட்டிங் இதான் மாமா அவர்கிட்ட அமௌண்ட் என்ன வச்சுருக்கேன் அதான் சொன்னேன் லெஃப்ட் ரைட்னாலே வந்துரும் ஆர்பி சார் ஒரு நிமிஷம் 2 மினிட்ஸ் இல்லை ஆனால் இது கேளுங்க பேமெண்ட் எந்த லெஃப்ட் பேமெண்ட் நாளைக்கு யாரா சைடு நேற்று நைட் அப்டேட் பண்ணா எழுதி என்ன நினச்சிருந்தீங்க நீங்கள் நம்ம மகேஷை கால் பண்ணிலாம் கேளுங்க கான்டாக்ட் நைட் அவர் கால் பண்ணோன்னே உங்களுக்கு முதல்ல பேச சொன்னார் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா திங்கக்கிழமை அங்கே போகிற மாதிரி ஷெட்யூல் தரேன்னா கரெக்டாக இருந்தாங்கன்னா ஒரு 2 அடிமை சிக்கிருச்சு அக்கௌண்ட்டுக்கு 2 அடிமை சிக்கிருச்சு ஜெயராமனா இல்லை இந்த அக்கௌண்ட் மேட்ரு அது போட்டுடலாம் ஒரே ஆளுக்கு 4 புரியுதா 4 லேக் போட்டு 4 crore ஆளுக்கு இன்னொருக்கு 2 லேக் போட்டு 2 crore வெல் பிளேட் சென்சிபிள் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஆடு கேப் இருக்கிற பக்கம்லாம் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஆடிட்டே இரு
அந்த பையனு பரவாயில்லையாப்பா ஓப்பனிங் ஓவர் போட்டாங்க என்னாச்சு அவனுக்கு ஃபீவர் நார்மல் ஃபீவர் ரொம்ப இதாக இருக்கான்ல முடியும் அவ்வளோதான் ஒரு ஓவர் மேலே முடியல ஒரு வேளை வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு வாமிட்டிங் வந்துச்சான்னு தெரியல இல்லை ஃபீவர் இருந்தால் முன்னாடியே சொன்னான் முன்னாடி ட்ராப் பண்ணுறோன்னு அவனே தான் சொன்னான் நான் போடுறேன் அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்புறம் அவனுக்கே தெரிஞ்சிச்சு ஒரு ஓவர் இழைச்ச உடனே மேலே தாங்க போயிட்டு வந்தா 3000 செலவாயிருக்கு ப்ரோ சாலிடம் 3000 செலவாயிருக்கு வரதுக்கு ஒரு 1000 பெட்ரோல் வரதுக்கு ஒரு 1000 பெட்ரோல் குட்கால் அங்க பாத்து ஓடுங்க சத்யா ஒதுக்காத சத்யா ஒரு 1000 மாதிரி நல்லா ஆடாது ஒதுக்காத தேவலாம ஒதுக்குற அதுக்கேற்ற மாதிரி மாத்திரா சரி ஓகே போடு போடு இதுக்கு ஸ்விம்மிங் பூல் போக விடலைங்க அவங்க வேற எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தினேஷ் இதான் கேட்டேன் நீ வராத ஒதுக்குன்னா வேஸ்ட் இதான் நல்லா இருக்கு செமையா இருக்கு இந்த பால் இதே போடு எடுக்கலாம் சத்யா ட்ரை பண்ணு சத்யா ஒண்ணே சத்யா சத்யா ஒண்ணு இருக்கு சத்யா எடுக்கலாம் சத்யா இருக்கு சத்யா ஒண்ணே எடுக்கலாம் சத்யா ஒரு பால் ட்ரை பண்ணு அஸ்வன் சியாட்டர் என்ன சொல்றா எடுக்கலாம் சத்யா உயிட்டா இருக்கு சத்யா அடிச்சுனே இருப்பான் சரி அடியார் பேட்டர் போ சரி வேணுமா அஸ்வின் கவனிக்கலடா ஏய் ஒண்ணே பிரச்சனை இல்லடா ரன் எல்லாம் இருக்கு பேட் வேணுமா அப்புறம் பிரஷர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி போச்சு போடா போடா இல்ல நம்பி அன்னைக்கே சொன்னேன் எல்லாரும் நான் ஃபன் பண்ணிட்டேன் கமான் அன்பே வெயிட் பண்ணி ஆடுங்க ரன் எல்லாம் வந்துருச்சு ரன்ன பால் தான் இந்த பிச்சை இப்படி போடுறா பால்ன்றா அவுட் குடுறா அதெல்லாம் அப்படியே சொல்லுவாரு நம்ம தான் டேய் இப்படி வந்து இப்படி வாங்குறடா நான் இங்க வாங்குனா கூட பரவாயில்லடா அது வீடியோல வந்துங்க எடுக்கல அவர் மோஸ்ட் ஆஃப் டைம் அவுட் ஆனார்னா அவர் பேக் பண்ணுவாங்க சரி அம்பையர் தள்ளிடுங்க அம்பையர் அங்கே நிக்கிறீங்க இல்ல நீங்க அங்கே நிக்கிறீங்க தள்ளி வந்துருங்க நீங்க உங்க லாஸ்ட் டீம் நான் பேக்க போறேன் அன்பு ப்ரோ ஏ வண்டே आराम से யாரடா செய்யணும் பிளேடா லெட்ஸ் நக்காத ஏய் 20 ரன் ஆடுறா போதும் 20 ரன் ஆடு போதும் அன்பேப் இப்படி தான் நிப்பான் இப்படி தான் கை நின்னுப்பான் நன்னல்ல கமான் அப்படிங்கறான் அந்த அப்படியே நின்னுறான் ரியாக்ஷன் கூட பண்ணல ஒண்ணுமே பண்ணாம நின்னு நக்கி தான் அப்புறம் அடிச்சா நல்லா இருக்கும் நவீன் ஜெய் பிரஷர் ஆவாத தரையில ஆடு 100ல இருக்குடா விட்டுருங்க பிரஷர் ஆகாத கூல் ஆடு பிரஷர் ஆயிட போறா நம்ம கேக்குது ஏய் எவ்வளவு வேணும் 81 from 86 5 runs per over 5 ஓகே நீ என்ன இப்ப போய் மாட்டேன்
தினேஷ் ரொம்ப டொக்கு வேணாம் ரொட்டேட் பண்ணணும் நிறைய அடிச்சாலே போதும்டா சிங்கிள் ஓடி பாரு நீ ரொட்டேட் பண்ணு அவர் அடிப்பாரு எவ்வளோ வேணும் நான் ஸ்ரீகிட்ட சொன்னேன் ஐயோ கடைசியாக தான் அந்த நல்ல பேட்ஸ்மேன் இறக்குறானுங்க அப்படின்னு அவன் தான் கொலகாடு காட்டுறான் நீ அவுட் ஆன் ஒரு 3 பால் முன்னாடி பால் பாரு கையில வா சத்யா வா தப்ப பால் அத போய் விட்டேன் எல்லா பாலும் பாத்தீங்க ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தா அந்த கேம் ஆட வேண்டியது அதுதான் தப்பே பண்றது இல்ல நான் முன்னாடி பால் வெரி யூஸ்ஃபுல் தான் ரெண்டே மைண்ட் செட் தான் ஒன்னு நம்ம டெம்பர்மென்ட் கேம் ஆடணும் அது நமக்கு வரலையா நமக்கு வரலையா நம்ம கேம் ஆடணும் நல்ல இதுல தான் போனேன் ஆனா உனக்கு 2 பால் டெம்பர்மென்ட் கேம் இல்லையா சரி உன் கேம் ஆட்டு போ 2 அடி பெரிய அடி அடிச்சு வந்துட்டே இரு சரி ஒரு வெயிட் பண்ணுவோம் ஓகே பால் அவுட் ஆன பாலுமே அடிச்சிட வேண்டிய பால் ஏன்னா இல்ல காலே வரல ஐயோ பேக்ல இருக்கும் படி பால் இருக்கு இல்ல அங்க இருக்க பாய் ஃப்ளவின் சப்போர்ட் பண்ணு ஃப்ளவின் பேர் உள்ள நல்லா அடிச்சு பாரு பாக்ஸ் இருக்கு இந்த வெங்கியன வச்சிட்டு வரான் இருக்கா இருக்கா பால் இல்லையா உள்ளே ஆடுங்க ஃபைட் அவுட் 5 பால் ஃபிளாட் அடிச்சு விட்டீங்க அன்பு நீ எப்பயுமே இப்படி கீழே ஆடுறாங்க அவ்வளோ டஃபா போடுறாங்க வெயிட் பண்ணி ஆட வேண்டிய கீழே ஆடுற நீ ஏன் இப்படி குனிஞ்சு கீழே போய் ஆடுற சாய் ஓவருக்கு 4 ரன்ஸ் ஆனா போதும் சாய் ஜாலியா ஆடுங்க சாய் வா வா குயிக்கா சுத்தாதடா குறுக்கல வாடா டேய் சாய் கிரவுண்ட சுத்தாதடா நான் பாத்துக்கிறேன் ஐயோ ஃப்ளவின் சப்போர்ட் பண்ணு ஃப்ளவின் சாய் போடுங்க
புடிக்கலாம் சத்யா புடிக்கலாம் சத்யா போடா 46 ஆவரேஜ் இருக்கு 28 ஓகே நல்லா பண்ணிக்க சரி உள்ள 4 ஓவர் இருக்கு அடிக்காத ஓகே 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 கூல் ஸ்லோவா தான் போடுங்க நம்ம போட்டாம இல்ல ஜஸ்ட் பண்ணாம அவ்வளவுதான் நைஸ் அப்படியே ஆடுமா நல்லா ஆடுறீங்க அவ்வளவுதான் எனக்கு ஆசைன்றதோட ஆச்சரியமா இருக்கு மனுஷன் நிறுத்தவே மாட்டாரு நம்மளுக்கு கிடைக்கணுமே ஒன்றும் கிடைக்கல சரி ஊருக்கு சிக்னல் போயிட்டே இருக்கு எடுக்கலாம்டா டைம் பண்ணிட்டீங்கனாலே நீங்க போதும் ஒரு கார்டில் ஒரு கிளிக் ஒன்று ஆடுவீங்களே அப்படின்னா வந்து அது ஒன்று ஆடினீங்கன்னா எடுக்கலாம் சார் ஒன்று இருக்கு சார் ஒரு குட் பால் ஒரு குட் பால் சின்னர் பால் சைடா நிக்கணுமா பாய் ரன்னா பால் தான் 74 from 72 கூலா ஆடுங்க ஏதாவது ஒரு ஓவர் மட்டும் கொஞ்சம் முன்னாடி ஆடிடுங்க ஒரு 10 ரன் ஆடிடுங்க டைப் எடுத்து தொலைச்சிட்டு இருக்கேன் இந்த கிரவுண்ட் ஓட்டிங்க அங்க ஆனமே லூக்ஸ்லியா நல்ல எம்ஆர்எஃப் Good play, boys. Nice guys. Very good pass. Okay, அதாவது ட்ரை பண்ணலாம். No ball யூஸ் பண்ணுங்க சாய். சாய் no ball. நல்லா நேரா ஆடுங்க. வந்து come on யூஸ் பண்ணு. ஜம்பிங் கிடையாது. Use me. ஓடுங்க. ரெண்டு ஃப்ரண்ட்ல வா. பால் போக மாட்டேங்குது. Come on Loki. எத்தனை டைம் மிஸ்டி கோவா இது? அதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். பல ட்ரிப் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு வாங்க நல்லா தான் இருக்கு. ஆனா டீ ப்ரோட்டஸ்லாம் கோவா போய் என்ன பண்ணுவீங்கன்னு தான் தெரியல. I am going for driving. ஓகே. லோகி ஒன்னு இருக்கு பார். ரோட் ட்ரிப். நல்லா தான் இருக்கு.
நோபா இல்லையா ரொட்டேட் நல்லா நைஸ் அவ்வளவுதான் गाइस எத்தனை நாள் ட்ரிப் ஸ்ரீ அவ்வளவுதான் சிம்பிள் ஃப்ரைடே நைட் அக்டோபர் 2 ஓகே அந்த லீவ் பிளான் பண்றீங்களா எப்படி நோட்டீஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு லீவ் கொடுத்தாங்க நோட்டீஸ் லீவ்ஸ் இருக்குல்ல பரவாயில்லை இட்ஸ் ஓகே தினி குட் ஷாட் நான் நோட்டீஸ்ல இருக்கும்போது லீவ் தர மாட்டேன்னு நமக்கு லீவ் இருக்குல்ல லீவ்னா என்ன பண்ண முடியும் உடம்பு சரியில்லை ஃபுல்லாக லீவ் போடல 2 days தான் அது ஹாலிடே அது ஒரு நாள் நாட்டுக்காரருக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவோம் கால்குலேட் பண்ணி ஆடுங்க சாய் லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் 2 overs இருக்கு கால்குலேட் பண்ணிக்கங்க எத்தனை ஓவர் முடிஞ்சது 14 69 ஹலோ ஸ்பீட் ரிக்வயர்ட் என்ன அதுக்கு ஏத்த மாதிரி போடு ஃபைனலியரா அவ்வளோதான் நானும் போயிட்டேன் ஏய் கையில் எடுங்க தூங்க மட்டும் ஷாட் ஒதுக்காத சத்யா குடன் அவ்வளவுதான் சாய் டேர்னை பிடிச்சி அடிங்க சாய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேர்னை பிடிச்சி அடிங்க ஒரு 20 ரன் குயிக் அடிங்க அந்த பக்கம் ஒதுக்காது இந்த பக்கம் வா சொல்லுப்பா சரி கூப்பிடுறேன்ப்பா வைப்பா ஆடிட்டு போங்க சாட்டர்டே வாரம் எம்டியில் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்த 2 weeks பிளாக்டு உங்க எம்டியா ஆமாம் சாட்டர்டே எம்டி அவங்க மழை வரதுக்குள்ள அந்த ஒயிட் பால் வர முடியும் அங்கே நான் வந்து என்ன பண்ணுறது ஆள் கணக்குக்கு வேணால் வரலாம் ஒயிட் பாலுங்க ஆடுங்க பேட்டிங் ஆடு அந்த ஸ்டார்டிங் 10 ரன் 20 ரன் எடுத்துக்கோ போதும் அவ்வளோதான் 20 overs ஒயிட் பால் இந்த 10 ரன் 20 ரன்னாக கன்வெர்ட் பண்ணுங்க போதும் அவ்வளோதான் அதை பண்ணிங்கன்னா வேறு என்ன ஆடவே இல்லை காம்பினேஷன் வந்து ஷாட் பரத் டேய் பரத் 4 வந்துருச்சு 4 வந்து கால்குலேட் பண்ணி ஆடுங்க இங்க ஜம்மன் ரொட்டேட் பண்ணலாம் கேர்ஃபுல் சாய் லாஸ்ட் ஓவர் இதுக்கப்புறம் ஒரு ஓவர் தான் இருக்கு அவருக்கு கால்குலேட் பண்ணி ஆடுங்க நீ பழதே பாரு கூலா அவர்தான் பால் லெஃப்ட் சைடுல போகுது கையில எடு நீ என்ன சொல்றது பிடிக்கலாம் சத்யா ஒண்ணே ஒன்று சத்யா பிளேட் சாய் அவ்வளவுதான் நல்லா இருக்கு சாய் கை கட்டாத பரத் அது விடு அது ஏதோ விடு அவ்வளவுதான் நைஸ் லவ்லிடா நைஸ் ஒன் 10 ஓவருக்கு 60 பாரு அவ்வளவுதான் 10 ஓவர் 60 நான் ஓடி வரணும் அங்கேயே ஓடுற மாதிரி இருக்கு எனக்கு இல்ல கிட்ட வரைக்கும் சரி அவர் பிடிச்ச பாரு அப்படியே
கால் சரி அவன் ஓடி வரான் ஆக்சுவலி உங்களுக்கு தானே ஸ்ட்ரெயிட்டாக வருது அதனால நெல்லி ஆனால் அவன் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருந்தான் ஓடி போயிட்டான் அவன் வந்து கொஞ்சம் இப்படி அடுத்த வாரம் எங்க மேட்ச் சத்யா அக்கா போட்டுருக்கா அவன் வந்து கொஞ்சம் இப்படி வந்து கேட்ச் பிடிக்கும் ஃபைவ் பார்ட்டியா என்ன டே வருது ஆ ஓகே ஓகே சாட்டர்டே அண்ட் சண்டே வரான் 28-29 நீங்க சார் எம்டி ஏன் அப்படியே ஒரு கண்டினியூ இல்ல அதான் இந்த லோகி உள்ள பண்ணது அடுத்த நானு அடுத்து கண்டத்துக்கு வந்துட்டான்ல அவனோட வாட்ஸ்அப் ஸ்டீல் அப்புறம் கொண்டு ஸ்டீல் லாஸ்ட் நானும் ஸ்டீல் ஓப்பன் பண்ணேன் அவனுக்கு இந்த நாள் என்ன போட்டுருக்கேன் 2 நாளுமே எம்டி தான் போட்டுருக்கோம் ரெண்டு தினேஷ் இல்லை பரவாயில்ல கம்ஃபர்டபுளா தான் ஓடுங்க டோர்னமெண்டா சாட்டர்டே ஓடுறோம் இந்த ஒயிட் பால் எத்தனை மணிக்கு ஸ்ரீ T20 எத்தனை மணிக்கு ஸ்ரீ எத்தனை மணிக்கு காலையில தான் சண்டே நான் ஏன் அந்த சண்டே அவன்கிட்டே தான் போட்டுருக்கேன் மழை பெஞ்சா அங்கே தான் இருக்கும் இந்த கிரவுண்ட் ஏகப்பட்ட டிமாண்ட் நேற்று மழை பெஞ்சு எப்படி நடக்கும் அந்த கிரவுண்ட்ல ஏன் அப்படி எந்த கிரவுண்ட் மழை பெய்ய நிற்காது கவர்ஸ்ல தான் உழுது ஆடு தினேஷ் ரொம்ப டிஃபென்சிவா ஆடாத கிரவுண்டில் நிற்காது ஆனால் கிரவுண்டுக்கு போற வழியில் நிற்கும் ஐயடா பால் கேர்ஃபுல் தினேஷ் பரவாயில்ல பாலை பாரு கடைசி வரைக்கும் பாரு நாட்டாடுறா உன் ஜோன்ல தான் உழுது பவர் ஆட்ஸா வெளியில போயிடும் ஆடு நீ தைரியமா ஆடு உள்ள போயிட்டா அது வேற ஒரு டீம் நீங்க அடிச்சு அவுட் சத்யா தேவையில்லாது சத்யா ரிஸ்க் எடுக்காத விடு ஓ ஓகே ஒன்னு இருக்கு லோகி இல்லை அதான் மாட்டேன் டிராப் அடுத்த வாரம் அடிக்கலாம் உள்ள நில்லுங்க டயர் அண்ணா பால் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை 57 தான் 9 ஓவர்ஸ்க்கு ஒரு 10 ரன் வச்சிரும் லாஸ்ட் ஓவர் ஃபார் கேம் கால்குலேட் பண்ணி ஆடிக்குங்க இல்லை 2 ஓவர் சாப்பிட்டானே அந்த மாதிரி பால் தான் சிம்பிள் புஷ் பண்ணா நீ நான் டேக்கருக்கு வந்தல அவனுக்கு பிரஷரா இருக்கு நான் டேக்கர் பண்ணா நீ கொஞ்சம் ரிலீவ் ஆயிக்கலாம் கொஞ்சம் யோசிக்கலாம் சார் ஒண்ணே ஒண்ணு 2 வாட்டி அங்க அடிச்சாங்க ஓடல இல்ல பேசுறதே சொன்னவன் சத்யா அடியே அனார்கலி நைஸ்ரா டினி
வெளியில வெளியில ப்ரோ ஃபீல்டிங் பண்ணும்போது கேட்ச் பிடிக்கும்போது காட்டணும் வெளியில போனா வாயில காட்டக்கூடாது அம்பையர் டிசிஷன் நான் என்ன பேசுறீங்க ஆடு வாடுறா முகர முஷ கூட பார்க்கல ஓ முகர முஷ கூட பார்க்கலண்ணா அண்ணா அவன மாதிரி எல்லாரும் பேசணும் நேரா அவன இல்ல இதே மாதிரி உனக்கும் ஒன்னு போச்சு யாருக்கும் போச்சு ஒண்ணே ஒண்ணு அது இதோட மோசம் good shot Rashid last 8 overs 8 தினேஷ் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகணும் தினேஷ் ஓவருக்கு 6 ரன் ஆடணும் தினேஷ் ஓவருக்கு 6 ரன் ஆடணும் பால் பவுன்ஸ் ஆகுது பஞ்ச் பண்ணனா பறக்கும் அவன் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆனானா ஸ்கோர் வரும் அக்ரெசிவ் யார் அக்ரெசிவ் அந்த மாதிரி யோ ஓகே சாரி சார் டேய் ஆட்ரா பவரால அட் அவுட் பரவாயில்ல பொறுமையா ஹே நல்லா இருக்கு லோகி ஒரு கம்ஃபர்ட் பேக் ன்னு வந்து மாட்டு வெல் பேட் தினேஷ் அவ்வளவுதான் ஆடிட்டே இருங்க ராஷித் ஆல் அவுட் அவன் மட்டும் தான் போடு இதா ராஷித் டெம்ப்ட் ஆவாதீங்க சாய் டைம் பண்ணுங்க டெம்ப்ட் ஆவாதீங்க ட்ரை பண்ணு லோகி நீ வந்து போயிட்ட ஆடிக்கல அடிச்சிரலாம் அந்த பால் 4 பால் பயங்கரமா பரவாயில்ல லோகி 2 ரன்னா லெக் சைடுல போட்டானா ஓரா சிக்ஸர் ஷாட் பாரு அக்ரெசிவ் ஆட ஆரம்பிச்சாங்க அவ்வளவுதான் அக்ரெசிவ் ஆரம்பிச்சு அவ்வளவுதான் தினேஷ் அவ்வளவுதான் இன்டென்ஷன் இப்படிதான் ஆடணும் ஆடுறீங்க நல்லா ஆடுங்க நல்ல டர்ன் பால் சிக்காதே கஷ்டம் தான் இது ஏழு ஓவர் அப்பா இந்த ஓவர் பவுன்ஸ் கிடைக்கும்டா சாமி பாலுக்கு ஈக்குவலா இருந்துச்சு எப்படி அங்க வச்சு யார் தான் அது நல்லா தான் போயிட்டு இருக்கு ரொட்டேட் பண்ணுங்க 32 பார்ட்னர்ஷிப் நல்லா தான் இருக்கு பிரச்சனை இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா ஆனா ஓதும் ஒரு 10 பால் டிஃபரன்ஸ் தான் கேட்ச் அப் பண்ணிக்கலாம் தினேஷ் ஒரு 10 ரன் ஆட்டணும் குயிக்கா பீல்ஸ்ல போகியா ஸ்டீவ் சுத்தி வரணும் உனக்கு மட்டும் ஏன் போடுறான் எனக்கு ஒரு பால் கூட போடுறேன் கடைக்கு தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சாய் ப்ளஸ் பண்ண போடுறாங்க அட அவருக்கு சொல்லுங்க அதுதானா இப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன் இப்போ யாரு நல்ல பால் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து போட்டேன் சொன்னேன் டேய் சிக்ஸ் வரா வரப்போ நமக்கு தான் வரப்போ ஒரு பெரிய 6 வரலையானா ரன்னிங் சாய் நேரா ஆடுங்க ஏய் ஆண்டே பரவாயில்லையா
Two. I have different plan. அவ்வளவுதான் வந்துருச்சுப்பா. தினேஷ் நல்லா போய் ரொட்டேட் பண்ணு. டாட் பால் போகாத. ரொட்டேட் எல்லா பால் ரொட்டேட் பண்ண பாருங்க. சிங்கிள்ஸ் பாருங்க. இன்னொரு 2 ஓவர் பாட்டு கோ ஃபார் இட். பட்டி இருக்காரு. இன்னொரு 2 ஓவர் பார்த்துட்டு கோ ஃபார் இட். பட்டி எடுத்து பாத்துக்காரு. போறல பால் போலையா வந்துட்டாங்களா? நேரா அடிச்ச மாதிரி. 44 from 34 கேட்ச். வண்டா மாமா போடு. 4 எக்ஸ்ட்ரா. வண்டே அப்படியே குடிச்சு வெறுப்பு ஏத்த. வெளிய ஏத்த. பக்கமே பாக்க. ஓவர் என்ன? கேமரா திருப்பி எடுத்துறாங்க. அன்னைக்கு இந்த நாய் இருக்கான். அவன் அம்ஜத் டீ-ஷர்ட் கழட்றான். இப்படியே பாத்துக்கிறான். அந்த நாய் பேண்ட் கழட்றான். இப்படியே பாத்துக்கிறான். ஏய் அவனே அப்படி வெறிக்க பாக்குறேன். ஆறா போடு. எல்லாம் முடிச்சுக்கறான். அம்ஜத் do you want to show off? Girls are there. Want to show off? போடு. தடுத்தா போதும் சமீர், தடுத்தா போதும். வேற லெவல் பாஸ். நைஸ் ஃபீலிங் பாய். இதெல்லாம் வந்து கத்துக்க. நான் டான்ஸ் ஆடுறேன், பரதநாட்டியம் ஆடுறேன். நீங்க மண்ணவாரி போட்ட மாதிரி நான் போடுறேன். இன்னைக்கு பண்ண மாதிரி சூப்பரா மண்ணவாரி போட்டீங்க. அதான் பரதநாட்டியம் ஆடுறாரு. நான் உங்க அளவுக்கு இல்ல இன்னைக்கு. கம் ஆன் ஸ்டீவ். எங்க பாப்பாவே நல்லா ஆடுறாரு பரதநாட்டியம். சரி. வைடே போடுங்க. எக்ஸ்ட்ரா போடுங்க. நல்லா போடலாம். போடுறது சார். பரவாயில்ல சோவின். ஒரு 4 வந்துச்சு. 4 சிங்கிள் சூப்பரா ஆடுறீங்க. குடன். அப்படியே டார்கெட் பண்ணுங்க. 42 from 36. சொல்லுப்பா. சாய் 36-42 சாய். Come on தினேஷ். இந்த ஓவர் பவுன்ஸ், இந்த ஓவர் இது 10 ரன் ஆடு. யூட்டிலைஸ் பண்ணு. ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் உள்ள காலை வச்சனா மேல அடிக்கலாம். பரத் சார் ஐங்க கொஞ்சம் நமக்கு லாஸ்ட் டைம். ஓகே சார். ஓகே. ஐயோ ஏய் என்னங்கடா ஸ்டேங்கற. அடி அவுட். அவ்வளவுதான். நைஸ். பரவாயில்லை. பரவாயில்லை. பேட்ஸ்மேன் பாக்குறேன். பரவாயில்லை ஸ்டீவ். நெவர் மைண்ட் தினே. ஹாப்பி சார். நல்லா அடிச்சுவான். அவர் தானங்க அடிக்கிறார் சாய். எனக்கு தட்டு வாங்கிட்டு போடு. கேட்ச் நீதான் பரத். ட்ரை பண்ணலாம் பரத். ஏய் பரத். தூக்காதீங்க இந்த ஓவரை. கண்ட்ரோல் பண்ணுங்க. சாய் வேணா. லோட் கண்ட்ரோல் பண்ணு. பரவாயில்லை. என்ன உங்களுக்கு கடைக்கு பேசு.
அடுத்த ஓவர் பேஸ் இருக்கு மேல போயிடுச்சு நோ மைண்ட் சார் எப்படி ஓடி வந்து நின்று அது மாதிரி அவர் ஓடி பார்க்கல அதனால கரெக்டா சொல்றோம்ல என்ன பொறுமையா அடி ரிலாக்ஸ் ஆடி கையில மட்டும் வச்சுக்கலாம் கூட ஆட்டா நாலு அடி வாங்கினா அப்புறம் மேட்ச்சுக்கு வர மாட்டேன் சாய் வேணாம் சாய் ஆசைப்படாதீங்க பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஓவர் பாத்துக்கலாம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க நீதான் ஏய் பாய் வேணான்னு சொன்னா ஏங்க யார் அடிச்சது காட்ட பண்ணிக்குவோம் ஆர்பி காட்ட பண்ணிக்கங்க திட்டாதீங்க கொஞ்சம் எமோஷன் ஆயிடுவோம் எட்டு பால் தான் டிஃபரன்ஸ் ஓடி வேற என் கூட காரணம் தான் பொழுது காவம் சமீர் ரெடியா இரு ஏங்க அது கிரவுண்ட்ல தான் அடிக்கலாம் பார்த்தேன் ஓவர் தான் முடிச்சுக்கோ அப்புறம் அடுத்த ஓவர் பாத்துக்கலாம் சொன்னோம் குட் பேட்டிங்மா பேட்டிங் போடல பேஸ் இல்லாம பால்ல சவுண்ட் போய் இந்த பக்கம் அடிச்சிருவாங்க நீ நேராவே அடி இல்ல அது பவுன்ஸ் இல்லனா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் சரி 2 நாள் மேம் இல்லையாங்க கவர் பண்ணிடலாம் அவன் வந்து ஆஃப்ல போடுறான் லெஃப்ட் சைடுல தான் நீங்க ரெண்டு பேருமே ஸ்டிக் கவர் பண்ணலாம் கிளம்புங்க வா 8 ஆடுறாங்க இல்லைங்க அந்த ஸ்டெப் டவுன் பண்ணுறது எனக்கு வரணும் ஃபுல்லாடுங்க மேட்சிங் பண்ணிடலாம் ரெடியா இரு சமீர் ரெடியா நோசிக் ரெடியா இங்க முன்னாடி வந்துருச்சு பால் படி நானும் நீங்க நினைச்சதான் நினைச்சேன் கட்ல 4 போயிடுச்சு பின்னாடி ரஷீத் பின்னாடி வண்டிக்கு நான் ஸ்ரீராம் குத்து வேகமா வளர்ந்துடா அவன் வரமாட்டானடா ஒரு 2 வாரத்துல வளர்ந்தா சூப்பரா இருப்பான் கரெக்டா சாப்பாடு போட்டு வளர்ந்தா அதே தான் இவன் ஓடி நீ பிளே அவுட் பண்ணி
ரெக்கார்ட் ஆகாது நார்மலா ஓடிடலாம் அண்ணனுக்கு கால் பண்ண என்னதான்டா கார்த்திக் ஓகே டேய் நம்ம போலாம் டேய் தம்பிக்கு ஜாப் கேட்கணும் வேற கைகளை பிடிச்சி மெசேஜ் போட்டு நல்லா பண்ணிட்டோம் அந்த மாதிரி எடுக்காதீங்க சரி ஓடுடா ஃப்ரெண்ட்ல வா ஃப்ரெண்ட்ல வா உங்க அண்ணனுக்கு கால் பண்றோம் போடா ஃப்ரெண்ட்ல வா நான் சொல்றேன் உங்க அண்ணன் கம்பெனில இல்லனா உங்க அண்ணன் கம்பெனில பாலுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து எடுத்துறோம் ஓகே ஓகே கட்டிக்குடி விஜய் கூட ஒருத்தர் இன்னும் 3 வாரம் கொஞ்சம் கஷ்டப்படு வா ஹலோ ரோஹிரா அரவிந்த் ஏதோ பேசுறாங்க டீச்சர் யார் பேட்டர் ஹலோ பாருங்க அரிசி போட்டுன்னு அண்ணா உங்க பேட்டர் இவ்வளோ நம்ம இருந்தாங்களே அதான் ஒரு பேட்டர் போது இருக்கா காலில் தேவையில்ல அப்படியே ஆடுங்க ஓகே வா 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 பொறுமை 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 ஓகே தான் பட்டன் பொறுமை ரீச் ஆயிட்டானா பொறுமையா மெடிக்கல் கோடிங் ஏதாவது வேலை ஏதாவது சொல்லுங்கடா நீங்கள் எப்படி போறீங்க இந்த மாதிரி அதை தெரிஞ்சு சொல்லுங்க மெடிக்கலா என்ன மெடிக்கல் கோடிங் என்ன வரும் என்ன ஃபீல்ட்ல இருக்கான்னு இருக்கான் ஆனா மெடிசின் சம்திங் ஏதோ ஃபீல்ட்ல ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டான் அவரு முடிச்சிச்சு ப்ரெஷர் அவர் ஏன்னா அந்த மெடிக்கல் அந்த லைன்ல தான் இருக்காரு ஆனா என்ன ஃபீல்டு தெரியாது நமக்கு அவருக்கு டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இதுலயே போனா நீ அந்த மாதிரி அது மாதிரி கம்பெனில இது வந்து இல்ல அதனால அந்த மெடிக்கல் அவருக்கு ஐடியா இருக்கும் அது அவருக்கு அந்த இதெல்லாம் இருக்கு கேட்குறோம் 433 சரி படி டெம்ப்ட் ஆகாதீங்க படி கடைசி ஓவர் வரைக்கும் ஆடலாம் ஜாலியா இருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல 6 ரன் தான் ஆடணும் ரசனா இங்க நீதான் பீதிங்கள் பீஸ் சொல்லிடுவாங்க ஏன்னா டைம் அப்புறம் 2 மாசம் இருக்குன்னா அப்புறம் நம்ம இங்கே பண்ண சொல்லிட்டு அப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி அவன் வருவான்ல வரும்போது வந்து கற்றுக்கிட்டு சரி நான் கொஞ்சம் பேசிட்டு சொல்றீங்களா வாடா வாடா நல்லா இருக்கும் நினைச்சேன் பரவாயில்ல புளிப்பா இருக்கா ஓகே ஆண்டவர் எப்படி இருக்கும் ஆஃப்டர் மார்க்கெட் இருக்கா கைன்ஸ்ல நானே வந்துருவேன் பேசாம ஆஃப்டர் மார்க்கெட் வந்தா உங்களுக்கு சேர்த்து உள்ள வச்சிருக்கடா சார் பின்னாடி சார் பார்ப்பாங்க ஒரு வாரத்தில் கம்பெனியே ஏய் அஞ்சு இருக்கு சத்யா ஆமா லவீனா ஓகேவா ஓகே நான் இங்கேயும் கேளுங்க நான் இதான் ஆடுறேன் பாருங்க இங்கே பாருங்க ஓகே அவன் சொல்லுவான் ஓகே 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 என்ன கம்பெனிடா கெயின்ஸ் சரி ஓகேடா என்ன பண்ண அண்டர்டேக்கர் இருக்காரா அப்ராக்சிமேட்லி ஓகே 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 அண்டர்டேக்கர் இருக்காரா இவர் ஈஸி அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் என்ன போட்டு நீடா நீடா பொறுமையா ஐடி ஜாப் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இதெல்லாம் பிஜி தான் முடிச்சிருக்கேன் இப்போதான் அதான் என்ன இது ஜாவா போறேன் நம்ம யாரோ கோஆர்டினேட்டர் எங்கேயாவது அனுப்பி கோஆர்டினேட்டரை தள்ளி விட போகிறேன் ஐடி டூட் அவர் தான் நைஸ் ராஸ்ட்ரி கண்ணா மூடி 100 வரைக்கும் எங்களுக்கு ஜாப்லாம் வாங்கி தர தெரியாதா எங்களை நம்பி அவனை ஜாப் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா இருங்கடா டீம் வாங்கடா பிக் பில்லியன் டேல டீமுக்காக போனாங்கடா அடுத்த நாள் நல்லபடியா முடிஞ்சதா அண்ணா மேரேஜ் அப்புறம் என்ன பண்ண நீங்க வந்துட்டீங்களே முடிஞ்சதா பொண்ணுக்கு தங்கச்சி சேர்ந்துதா நல்லா இல்ல நீ அதையும் செஞ்சிருப்ப நம்பரியா சாதி குடிச்சியா இல்லையா ஆனா மாமா சொன்னாரா மாமா ஒன்று தர உண்மையா சொன்னாரா தெரியல மலை மேலே இருக்கிறதுக்குள்ள இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கிட்டு வந்தாரா உட்காந்தா ஒரு ஓடு எங்கடா பஸ்ஸில் ஒரு பொண்ணு வந்தா உட்காந்து மலைவாழ் மக்களா மொத்தம் பின்ன மலைவாழ் மக்கள் மலையில இருக்கிறவங்க இன்னும் ஒருத்தான் அது இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கிச்சு அது வாங்கிட்டு நான் கேட்டிருந்தேன்னா ஒருத்த மாடி இருப்பேன் அதனால இப்படி ஓத்துறான்
கடைசியா சொன்னது கரெக்டா மனோதன் அது குரூப்ல ஓடி இருந்ததுதான் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். மனோதன் அதுக்கு சரி விட்டு வர மாட்டான். நாங்க வந்த மாதிரி வரும்போதே போச்சுக்கிட்டே வரோம். விஜய் ஃபேன், தீவிர விஜய் ஃபேன். லெஃப்ட்ல திரும்பி 6 அடிச்ச ஒரே ஆளு யாரு? அஸ்வினா சொல்லிட்டானே. உபேதண்ணா. அதை விட பெரிய நுங்கு சாப்பிடுவாங்க இல்லையா? ஜேசனை கழட்டி பாரு. ஜேசன்லாம் கியூட்டா இருந்தானே இன்னைக்கு காலைல அப்படியா? நம்ம நீ வரல? அதான் வரல சதீஷ்குமார். யார ஒரு பேர் சதீஷ்குமார். அவர் பேர்லாம் இல்ல. சதீஷ்குமார். டோர் உங்களுக்கு கனெக்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. லைன் டு லைன் அடிங்க. வஜா பாருங்கடா நுங்க. இந்த நுங்க பாருடா டேய். இது போட்டோ தெரியுமா? இது யார் கேஸ் என்னன்னு எல்லாரையும் ஓபனா சொல்லிடுவாங்க. போட்டோட தெரிஞ்சிடும். ஸ்ரீராம் ஆப்டாட். க்ளூவே வேணாம். க்ளூவே இல்லாம ஆன்சர் வரும் இதுக்கு. அஸ்து பிரவீனா அது ஸ்மைலி திரும்பி பார்த்தா தோத்து பிரவீன் மாதிரி இருந்துச்சு. பிரவீனா இன்னும் டேய் பரத். என்ன சதீஷ்குமார்? ஈஸிடா. சதீஷ்குமார் கேப்டனை பாத்தீங்க. ஓகே வா. நான் காலைல வந்து கிளைண்ட் இதுனா மதியம் காலைல வரமாட்டேன். நீ வேற ஒரு மீட்டிங் சொல்லி மதியம் வரேன். உன்னாண்ட காதலனா அது இதுக்கு மாதிரி ஒன்று வச்சுருந்தா அது எப்படி தெரியுமா? நாடாவே இருக்காது. அவங்க காலையில கீழே விழுந்தேன். அழுக்காயிடுச்சு. ஆமா கால் கல் தடுக்கி விழுந்துச்சு. மச்சான் விண்மினின்னு ஏதாவது ஒரு பீஸ் இருக்கா? விண்மினி பார்த்தா ஒவ்வொரு அஜித் வச்சுட்டா வரல. அவன் எப்போ தெரியுமா அவனை ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. ஆல்பால பார்த்தா நம்ம ஆள் போட்டான் ஒரு நாள் ஓவர். செஞ்சுரி அடிச்சவன் என்ன மேட்சுமே கூட ஆச்சு நம்ம மாதிரி தான் அடிச்சான். அவன் அடிச்சு நான் பார்த்ததே இல்லடா அந்த கிரவுண்ட்ல. பார்த்தா நான் எட்ட குதின்னு அடிச்சதுடா அவனை. தாண்டா அவன் அதை விட ஒரு எட்ட போலிங் போட்டுச்சு போல. அவன் பார்த்தா அச்சா 5 6 ஒரு 4. ஆடிட்டரா கவட்டி விரிச்சுக்கின்னு இந்த பீஸு மற்ற காலுக்குள்ள போட்டா அவுட் ஆயிடும் அப்படின்னு வச்சுருந்தேன். ஒரு எட்ட குதி ஒருத்தவன் போட்டான் வந்து வச்சு ஜஸ்டின் என்ன பண்ணா? போலிங் போட்டான். பேட்டிங் ஆடுங்க பார்க்க எனக்கு குல்ஃபி வேண்டாம். தெரியும் அந்த ஹிந்திக்காரனோட குல்ஃபி வேணும். அவன் வச்சிருப்பான் ஜெட்டி கிட்டி போடாம. ஆடை இல்லாத மேனி அவங்க சரி பா. இதராஜா கிதர் जा रहे हैं आप ना வாங்கிக்கிறோம் மச்சான். ஹிந்தி பேசுறான். காசு இல்ல மச்சான். ஹிந்தி பேசினாலே மத்த வெறுப்பாது ஹிந்தி மேல. இதுல நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆக போகுது. இதுல யூடியூப்ல போயின்னு இருக்குது. மனோ கேப்பாரு யூடியூப்ல வந்துட்டு என்னடா என்ன பத்தி சொன்னீங்க மச்சான். இட்லி ஸ்ரீராம் பார்க்க முடியல மேட்ச். மிடில் ஸ்டம் கார்டு விளையாடிக்கணும்.
கையில் 4 அதுவே நின்றுச்சு ப்ரோ. அவன் விழுந்துட்டான பால் மேலே. பின்னாடி பால் மேலே விழுந்துட்டாப்ல. அது இந்த கிரௌண்ட்ல இவ்வளோ தைரியமாக போடுறாங்க போய். நம்ம டீம் போட்டால் சூப்பராக இருக்கும். போனான் கை வச்சு. மாங்கா டீர்னு வச்சுருங்க. சீசன் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் என்னாலும் அடிக்கும். சீசன் முடிஞ்சாலும் மாங்கா ரன்ஸ் அதிகமாக கொடுக்குறான். யாராக இருந்தாலும் உண்மையாக தான் நடத்துகிற முடியும். நீ பாரு, நீ இந்த கேமரா போய் சொல்லாது வேறு ஜர்க்கு இவ்வளோதான் மடங்கிடுச்சு. ஜர்க்கு மட்டுமா கையும் அதே ஃபார்ம்ல அடிச்சு என்ன வேணாம் ப்ரோ. அடிக்க ப்ரோ. ஸ்ட்ரைட்ல எடு ப்ரோ. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடு ப்ரோ. ஆடு ப்ரோ. ஸ்ட்ரைட் ஆடு ப்ரோ. படி நீங்களே ஸ்ட்ரைக் எடுத்தாருங்க புள்ள. நைஸ் ரா ஸ்ரீ. எவ்வளவு அடிங்கனா? படி 6 பால் 13 படி. படி 6 பால் 13. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போடு ப்ரோ. அதான் சார் பேட்டிங் டீமுக்கு தேவையாம் பாரு. 30 இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு. ஜோ போட்டா 30 கஷ்டம் தான். போட்டு கொடுப்பான் நம்மாலே. 30ன்றத நக்கல போடுவான். நோ பால் போடுவான். ஆமா ஒரு சவுண்ட் இருக்குடே. உன்ட ஸ்பேர் இருக்கடா. ஏய் விஜோ, ஸ்பேர் சாக்ஸ் இருக்கா? ஆர்பி 10 மட்டும் தான் வச்சிங்களா? ஒன்னு இருக்கு. ஒரு பேர் ஒன்னு எடுத்து வந்திருக்கீங்க. ரெகுலரா வச்சிருக்கேன். யா அந்த ஸ்வாட டெலீட் பண்ண கூடயா. ஆமா மாறி. இது ஸ்டிக்கர் மேட்ச் என்னது? நேத்து இந்தியா தானடா. நியூசிலாந்துல தான்டா கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆ? நேத்து வெட் இல்ல. கேன்சல். செகண்ட் மேட்ச் வெட். இது ஃபுல் டே மேட்ச் கேன்சல் ஆ. இங்கேமா? இங்கேமா? ரெண்டு கிரவுண்டுமே நேத்து மேட்ச் கேன்சல். நானும் அந்த அளவுக்கு சொல்றேன்னா இல்லடா. இந்த கிரவுண்ட்ல கிராஸ் தாண்டி விளையாடலாம். பிரதர் சப்ஸ்டிட் பிரவீன காணா. அவன் என்னைக்கு உருப்படியா வந்திருக்கான். அவன் ரெண்டாலே டீம்ல வந்தவனைக்கே நான் மெசேஜ் போட்ட விஷயம் தெரியுமா? விஜயோட்ட இனிமேல் உருட்டமாக ஒரு நாள் அவன் டைமுக்கு வந்ததோ திறமே கிடையாது. இப்போ என்ன தடவை பண்ணிருப்பான்? வீட்டில் உட்காந்து இந்த மேட்சை பார்த்துட்டே இருப்பான். இந்த மேட்ச் கடைசி பால் முடிகிறப்ப பைக் எடுத்துருவான். புரியுதா இல்லையா? அவன் என்னைக்குமே டைமுக்கு வர மாட்டான்டா. ஒரு நாள் கிரவுண்ட்ல 30 நிமிஷம் நீ பாத்திருக்கியா இல்லையா? உட்காந்து சட்டி சோறு நீ வீட்டில் போய் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டில் அப்போதான் என்ன பண்ணுவானா? சாப்பிட்டுருக்க மாட்டான். கறி குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும். அதை வந்து வெந்து சாப்பிட்டு வரலான்னு தெரியுமா? டைம் ஆயிடுச்சு. அது எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. சாப்பிட்டு வெயிட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் தான் இது சொன்னாங்க வேலைக்கு ஆகுதுன்னு கிளம்பி ஓடி எடுத்தாங்க. எங்கள் வீட்டில் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி. சரி நான் போட்டு வைக்கிறேன், நீ சாப்பிட்டுன்னு சொல்லிட்டாங்க. நான் 12 மணிக்கு ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன். வீட்டில் செஞ்சுருக்கேன். அது பீஃப் நான் வேக நிறைய குக்கர் போட்டுருவாங்க. குக்கரில் போட்டு நல்லா வெந்தாங்க. மட்டன் வந்துடுது. அது மட்டன் விட்டு இன்னும் வேகும். மட்டன்லாம் ஒன்றுமே கிடையாது. வாங்கடா உனக்கு வேணா வாங்கடா. மட்டனே போவாங்க வந்து ஒரு மணி நேரம் சாக்ஸ் போடுற ஸ்பேர் சாக்ஸ் ஒன்று தான்டா இருக்கு. டேய் பிரவீனுக்கு ஃபோன் பண்றா. எங்கடா இருக்கான்? வந்த முத நாளே ஆரம்பிச்சிட்டானா வேலையை.
ஒரு நாள் அந்த டைமுக்கு வந்ததா சரித்திரமே இருக்காது, ஹிஸ்ட்ரியே இருக்காது. பார்த்த வேலைக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை விக்கெட் இருக்கு, அவர் விக்கெட் எடுத்து அப்படி கட்டுறாங்க. ரொம்ப நேரமாக அதனால கேட்குறேன். ஏய் ஜேசன் ஹேர் ஸ்டைல் அல்லுதுடா. ஒன்றரைக்கு முடிஞ்சிடும், மயிரில் முடிஞ்சிடும். ஏய் ரெண்டாவது மேட்ச் அவங்க பெட் மேட்ச் விளாண்டுருக்காங்கடா, 5 இயர்ஸ் பெட் மேட்ச் மயிருக்கு இதை பற்றி தெரியும்டா. ஏன் டைமுக்கு வேணா டைமுக்கு வர்றதுல என்ன பிரச்சனை? வந்து ஏன் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்து என்ன பிடுங்க போகிறாங்க? இங்கே வந்துருக்காங்க, வந்து இங்கே பக்கம் பாயாச்சும் போயிரு. நாங்கள் ஏன் பார்க்கணும்? பண்ணிக்கோ. இல்லைடா ஏய் என்ன இதெல்லாம் உன் செருப்பு இதை வந்து ஆமாடா. இன்னையிலேருந்து அது எந்து அவர் போகிறதுக்கு இல்லை, அவரும் மயிருக்கு அவருக்கு சாக்ஸு ஒத்த காலில் நின்று இருக்காரு. அப்படியே ஆட்டுண்டா ஒத்த முடிச்சுட்டு கழட்டி விட்றேன். இப்போ நான் போய் முன்னாடி நிற்கவா? நின்று போனா உங்களுதா பெனால்ட்டி எஸ்ஆர்மா இருந்தா எஸ்எம்மா இருந்தா 5-2 பெனால்ட்டி நேரம் போட்டுறேன். ரூல் அது ரூல் கவர்மெண்ட் ரூல் கவர்மெண்ட் ரூல். மயிரை வருவோம். ஃபோன் அடிக்கிறேன், எங்க இருக்காரு? வரும்போது அங்கெல்லாம் தூரல், நல்ல தூரல் எனக்கு. ஆனால் நீங்கள் இங்கே பாதியிலே மாட்டி போனோம். இதுக்கு மேலே அவங்க இப்பெல்லாம் வந்தனா